ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். நான் உங்கள் பிரியா தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஜிலேபி மீன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் இது எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்ச மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உயிரோடு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிலேபி மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஃபிஷ் க்ளீனிங் நம்ம சேனலில் இருக்குது. ஆனாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த க்ளீனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போனா தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். எவ்வளோ சூப்பராக அப்படியே வாய் திறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆற்று மீனன்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மீன் எடுத்துக்கின்னு இது மாதிரி தேவையில்லாத இருக்குது வாலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வலிக்கின்னு போகுது ஃப்ரெண்ட்ஸ் மீன். ஏன்னா ஆற்று மீனுன்றதுனால அந்த அப்படியே சாஃப்டாக இருக்குது மீன், கையில் நிற்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிசரை எடுத்துக்கின்னு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அருவாமணி நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். சிசரில் செய்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே முள் மாதிரி இருக்குது, கைக்கு குத்திக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப பேர் கேட்கலாம், மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக நினைக்கிறவங்க இது மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலான்னு நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுமான்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போனா தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கல் இருந்தால் அந்த கல் மேலே போட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்தால் அது மேலே இருக்கிற செதிலெல்லாம் க்ளீன் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாய் திறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. அதனால் நம்ம மீன் க்ளீன் பண்ணணும், சாப்பிட்டு ஆகணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இருக்கிற மீனெல்லாம் இது மாதிரி க்ளீனாக அந்த வால் இருக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஜிலேபி மீன் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி நைஃப் எடுத்துக்கின்னு சைடில் இது மாதிரி நம்மளுக்கு ஷார்ப்பாக குத்துக்கிறாங்க, அது மேலே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ப்ரஷ்ஷு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இது மாதிரி க்ளீனாக அந்த செதிலெல்லாம் எடுத்துடலாம். மீன் மேலே இருக்கிற க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாவே புரியும். சும்மா அப்படி வச்சு தேய்ச்சாவே க்ளீனாக அந்த செதிலெல்லாம் க்ளீனாகி வருது. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா மீனும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தலை மேலே வால் மேலே நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படி வச்சு தேய்ச்சாவே நைஃப் வச்சு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செதிலெல்லாம் எப்படி எய்ம்பு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைஃப்பில் பண்ணிடலாம், இல்லை சிசரில் கூட பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நைஃப் இருந்தால் இது மாதிரி நைஃப்பில் கூட பண்ணிடலாம். சில பேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஐரன் ப்ரஷ்ஷு, அதில் கூட பண்ணிக்கலாம் இருந்தால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி க்ளீன் பண்ணி வாய் திறந்துக்கின்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கை வச்சு அப்படி பிடிக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் உயிரோடு இருக்கும்போது குழம்பும் ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அந்த செதில் வால் இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது மண்டை அதெல்லாம் கட் பண்ணி குடலெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி ஈஸியாக சிசர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஐ கூட அந்த மீன் கண்ணு கூட சாப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் மீன் கண்ணெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துடுவோம்.
மீன் கண்ணை எதுக்கு சாப்பிட மாட்டோம்னா மீன் கண் அந்த எதனா பார்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டால் குழம்பு வந்து ஊசி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்காது. அதுக்காக தான் நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். அந்த இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக எடுத்துடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. சில பேர் வந்து கண் போட்டு கூட செய்வாங்க, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. ஆனால் நாங்கள் கண்ணெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த குடல் இருக்கிற பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுவோம். இது மாதிரி நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட நீச்சு ஸ்மெல் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி கண் இந்த குடல் இருக்கிற பகுதி அந்த செதை கூட எடுத்துட்டா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண் அந்த ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா க்ளீனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வி ஷேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் குடலெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எடுத்துட்டு ஒரு 2 முட்டை கூட இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் முட்டை. அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மீன் முட்டை சின்னதாக இருக்குது. இது கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம். க்ளீனாக எடுத்து போட்டுடுவோம். இந்த அளவுக்கு எல்லா மீனும் க்ளீன் பண்ணிவிடுவோம். அதில் உள்ளெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஆற்றுல இருக்கிறதுனால அந்த செடிங்கோ க்ளீனாக சாப்பிட்றதுனால அது மாதிரி கலராக தெரியுது. அதை கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் கூட கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி க்ளீனாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கினா கொஞ்சம் கூட நீச்சு ஸ்மெல் வராமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று காட்டுறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி தேய்ச்சி க்ளீனாக எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி தேய்க்கும் போது அந்த மேலே இருக்கிறதெல்லாம் இன்னும் க்ளீனாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பர்சனலாகவே மீன் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கல் மேலே தேய்ச்சி எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா மீனும் இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த தேவையில்லாத பார்ட்டெல்லாம் ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு வாட்டி நல்லா எல்லா மீன் போட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்த மீன் இப்போ எவ்வளோ கலராக வெள்ளையாக இருக்குது. நம்ம மீன் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த உள்ளெல்லாம் நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மீன் நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிஃபோர் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ண அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இப்போ நல்லா குடல் இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை நல்லா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். வேறு எதனா இருந்தால் கூட க்ளீனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தண்ணி டைரெக்டாக ஊற்றி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கூட எதுவும் இல்லை. மண்டைக்குள்ளே கூட எதுன்னு இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மீன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இது மாதிரி வெள்ளையாக தேய்ச்சி க்ளீனாக எடுத்துடலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இது வந்து என் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹைஜீனிக்காக க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் பிடிச்சா கூட இது மாதிரி சூப்பராக நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டா ஹைஜீனிக்காக க்ளீனாக மீன் க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொலை போட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். இன்னொரு வாட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது மாதிரி எதனா இருந்தால் எடுத்துட்டு நல்லா இது மாதிரி மஞ்சள் தூள் உப்பு நல்லா தடவிட்டு எல்லா மீனுக்கு லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டா செம்மையாக மீன் க்ளீனாக ஹைஜீனிக்காக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கே புரியும். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டா முன்னாடிக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.